ஒலிம்பிக்கோட கொண்டாட்டம் வந்து பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்னு எல்லா சோசியல் மீடியால தான். ஆனா சில சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. மெயினா வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் வந்துட்டாங்க, உமன் ஃபீல் இல்ல, அவங்க வந்து ஒரு உமன் பாக்ஸர் காலி பண்ணிட்டாங்க, அவங்களோட லைஃபே காலி பண்ணிட்டாங்கன்னு சோசியல் மீடியால எல்லாமே ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தியா செம்ம கிளாஸ பாக்கெட்ல கை வச்சுட்டு சுட்டாரா. டேய் தற்கொலை பசங்களா, பாக்கெட்ல கை வச்சு சொல்லணும்னா ஃபவுல்டுரா. ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சோசியல் மீடியால டப்புன்னு ட்ரெண்ட் ஆகுதுன்னு இஷ்டத்துக்கு அதை எடுத்து நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எதனால ட்ரெண்ட் ஆகுது, அது ட்ரெண்ட் ஆகுறது ட்ரூவா இல்ல ஃபால்ஸான ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நாம வந்து ஃபேக்ட் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மணியப்பன்னு பேசுறேன். என்னோட யூடியூப் சேனல்ல உங்க எல்லாரையுமே அன்போடு பணிவுடன் கனிவுடன் வரவேற்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கேன். ஸோ நாம வந்து வீடியோக்குள்ள போலாம். இமானி கலிஃப்னு ஒரு அல்ஜீரியன் பாக்ஸர் வந்து அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க வந்து ஃபீமேல் கிடையாது, ஒரு மேல்னு ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அல்ஜீரியால எல்ஜிபிடிக்கு லீகலைஸே கிடையாது. அங்க ஒரு மேலா பாண்ட் பண்ணவங்க ஃபீமேலாவும், ஃபீமேலா பாண்ட் பண்ணவங்க மேலாவும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மேலா பான் ஆகி ஃபீமேலும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கவே முடியாதுங்க ஃபர்ஸ்ட் லீகலா. ரெண்டாவது விஷயம், இவங்க வந்து ஐபிஏ வந்து டெஸ்ட் பண்ணி பேன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு இவங்க பேன் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஆமா, பேன் பண்ணிருக்காங்க தான். ஆனா ஐபிஏனா இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன், இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனை ஒலிம்பிக்கே பேன் பண்ணிருக்காங்க. 2019 வருடம் ஒலிம்பிக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. ஐபிஏ இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து ஒலிம்பிக் வரையறப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாதனாலையும், அவங்க ஒரு நல்ல ஒரு டெஸ்டர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாதனாலையுமே அவங்களை பேன் பண்றேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒலிம்பிக்கால பேன் பண்ணப்பட்ட ஒரு அசோசியேஷன் பண்ண ஒரு டெஸ்ட்டை தான் நீங்க எடுத்துட்டு வந்து கிளைம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க தடை செய்யப்பட்ட அமைப்போட டெஸ்ட் எல்லாம் கொண்டு வரீங்க? படிங்க பரமா படிங்க. எஜுகேஷன் இஸ் பிக்கஸ்ட் வெப்பன்ல படிச்சிருக்கணும்ல. இதை பத்திலாம் சரி, நாம படிச்சிருக்கோம், நாம ஒரு ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம், பேசலாமா? 2022ல இவங்க வந்து ஐபிஏ ஆர்கனைஸ் பண்ண ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்ப இவங்க ஃபீமேல் தான், இவங்க டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. 2023ல இவங்கள டெஸ்ட் பண்ணப்ப இவங்க வந்து எல்லா டோர்னமெண்ட்ல கடந்திருக்காங்க, ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஃபைனல்ல மட்டும் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபைனல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்னா சம்திங் தில்லு முள்ளு சம்திங் ஏதோ நடந்திருக்குங்களேங்க. இதனாலதான் 2019லயே ஒலிம்பிக் வந்து இவங்களை பேன பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி எதனா பண்ணிருக்காங்களோன்னு போய் ஒரு டவுட் வந்திருக்கு. அது என்ன ஐபிஏ ஒலிம்பிக்னு தனித்தனியா இருக்கு, எல்லாமே ஒரே பாக்ஸிங் தானே கேட்கலாம். இப்ப கிரிக்கெட்டுக்கு வருவோம். கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல்னு இருக்கு, ரஞ்சி டிராபின்னு இருக்கு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல. அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு கிரிக்கெட் ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இத்தனை பால் இருக்கணும், இத்தனை பிளேயர்ஸ் இருக்கணும், இது இம்பாக்ட் ரூல், இந்த மாதிரி இத்தனை பிளேயர்ஸ் தான் வச்சிருக்கணும், இத்தனை பவுலர்ஸ் தான் வச்சிருக்கணும், ரூல்ஸ் அவங்க ஒரு டோர்னமெண்ட் வச்சிருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் ஐபிஐன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ஒலிம்பிக் கமிட்டியும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கும் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் தானே ஸ்டாண்டர்ட். ஸோ ஒலிம்பிக்கோட ரூல் படி இவங்க வந்து ஃபீமேல் தான், இவங்க ஃபீமேலா தான் பான் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபீமேலோட ஆர்கான் தான் இருக்கு, இப்பயும் ஃபீமேலோட ஆர்கான் தான் இருக்கு. இவங்க இப்பயும் ஃபீமேலா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண பாஸ்போர்ட் இவங்க கையில இருக்கு. ஐஓசின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஒலிம்பிக்னு. அந்த ஐஓசில வந்து செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. அவர் வந்து இதை பத்தி கொடுத்திருக்காங்க. இமானி கலிஃபா வந்து நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ ஒரு மேலு சொல்றது ரொம்பவே தப்பு, அது இந்த மாதிரி சொல்லவே கூடாது. அவங்க வந்து ஒரு ஃபீமேல் தான், அவங்க வந்து ஃபீமேலா பான் ஆயிருக்காங்க, ஃபீமேலா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் பாஸ்போர்ட்டும் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து நாங்க பண்ண ஜெண்டர் டெஸ்ட்லயும் மெடிக்கல் டெஸ்ட்லயும் அவங்க ஃபீமேலா தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அவங்கள்ட்ட டெஸ்டோஸ்டெரான் லெவல் தான் நார்மல் ஃபீமேலோட அதிகமா இருக்கு. அதுவும் ஒலிம்பிக் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண பரிந்துரை செய்யப்பட்ட அளவுல தான் இருக்கு. அதாவது ஐபிஏயோட பரிந்துரை செய்யப்பட்ட அளவுல தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர ஒலிம்பிக் கமிட்டியில உள்ள பரிந்துரை செய்யப்பட்ட அளவை விட அதிகமா கிடையாது. டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து
ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது, கான்ஸ்டன்டபிளாவும் இருக்காது. அது வந்து நம்ம எடுத்திருக்க ஃபுட் கண்ட்ரோல பொறுத்தும், நம்ம ஒர்க் பண்ற ஒர்க் அவுட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் இது, அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் கன்சல்ட் பண்ணியும் அது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் டிக்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க, அது மேலோட குரோமோசோம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அவ்வளவுதானே தவிர இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ் உமன்ஸ் கிடையாது, டிரான்ஸ் மென் கிடையாது, இவங்க ஃபீமேல் தான். இவங்க கூட ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இட்டாலி பாக்ஸர் வந்து அழுதுட்டே போய் பேட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வச்சு பண்ணியிருக்காங்க, என்னோட லைஃபே போயிடுச்சுன்னு பேட்டி கொடுத்ததா சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்கல, அவங்க கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து நோஸ் பெயின் வந்து இருந்தது. அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க நோஸ்ல அடிச்சனால என்னால் வந்து பிரீத் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் அந்த காம்படிஷன்ல வந்து லெஃப்ட் ஆகுற சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து நான் ஒரு அவமானப்படுத்தணும், அவங்கள வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணி பேசணும், அவங்கள ஒரு எம்பரசி பண்ணணுன்றதுக்காக நான் பேசல. நான் வந்து ஹேண்ட் ஷேக்கிங்காக போனப்ப எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருந்தனால தான் என்னால் ஹேண்ட் ஷேக்கிங் பண்ண முடியல. அந்த ஒரு அட்டில் இருந்தனால தான் நான் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அங்கே இருந்து சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ நான் இமானி கலீஃபா பார்த்தா சாரி கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவங்க வந்து ஒரு ஃபீமேல் தான், அவங்க வந்து ஒரு மேலோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ கிடையாதுன்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா உடனே அதை எடுத்து போஸ்ட் ஸ்டோரி போடாதீங்க. அது என்ன ஏதுன்னு தெளிவா ஆராய்ங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது தெளிவா என்ன சொல்றாரு, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, சோசியல் மீடியா இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப், ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காத. நீ கூகுள்ல போயும் இல்ல ஒரு சர்ச் என்ஜின்ல போயிட்டு நீ படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ. அது உண்மையா போய் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறமா அதை பத்தி ஒரு ஷேர் பண்ணு, போஸ்ட் பண்ணு சொல்றாரு. நீங்களா அப்படியா பண்ணீங்க? உடனே சாரு ஸ்டோரி போடு, ஸ்கிரீன்ஷாட் எடு, ஸ்டோரியில வை, ஸ்டேட்டஸ்ல போடு, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்ட் செக்கிங்னு ஒன்று பண்ணணுங்க, அது பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க, எந்த அளவுக்கு ஒரு மனத்தளவில் பாதிப்படைவாங்க, இந்த மாதிரிலாம் தீர விசாரிச்சு பண்ணணும். அதே மாதிரி ஒலிம்பிக்கில் வந்து இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஒரு என் தலைவனை பார்த்தியா, மாசா கையில பாக்கெட்ல கை வச்சுட்டு அது டவுன்னு சுட்டான்டா, சில்வர் அடிச்சுட்டு போனாடான்னாரு. பாக்கெட்ல கை வச்சுட்டு தான் சுடணும், பாக்கெட்ல கை வச்சுட்டு சொல்லணும்னா அது ஃபவுலு, டோர்னமெண்ட்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பிஸ்டல் ஷூட்டிங் டோர்னமெண்ட் படி பிஸ்டல் ஷூட் பண்ற ஷூட்டர் வந்து பாக்கெட்ல கை வச்சிருக்கணும் ரூல்ஸ் படி. அப்படி கை வைக்கலன்னு ஃபோல் பண்ணிடுவாங்க. ரூல் என்ன இருக்குன்னு தெரியல, அது எந்த பிஸ்டல்னு தெரியல. அது வந்து ஏர் பிஸ்டல் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் டோர்னமெண்ட்டுங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன். ஸோ டர்க்கி ஆர்மியில வந்து அவர் சர்வீஸ் பண்ண ஒரு மிலிட்ரி மேன். ஸோ அதனால மிலிட்ரியில இருக்கும்போது நிறைய வந்து பிஸ்டல்ஸ் கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன பிடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன். ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு கிராஜுவேஷன் டிகிரி கோர்சஸ் இருக்கு. அந்த டிகிரி கோர்ஸ் யூனிவர்சிட்டியில போயிட்டு, அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கூட இல்ல, யூனிவர்சிட்டி போயிட்டு ரெகுலரா படிச்சு கிராஜுவேட் ஆயிருக்காரு. ஸோ அதனாலதான் அவரால் எந்த ஒரு ப்ராப்பரான கேட்ஜெட்டும் இல்லாம அழகா அந்த வெறும் கண்ணாலே அவரால் வந்து ஷூட் பண்ண முடிச்சது. இதுதான் அவருக்கு பின்னாடி உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் அது. ஆனா அந்த பார்க்கும்போது செம்ம மாசம் கிளாஸியா இருக்காரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. செம்ம மாசம் அவர் பண்ணது, அழகா நின்று ஸ்டைலா சுட்டாரு. ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹாலிவுட் படத்துல ஒரு அந்த ஒரு ஹீரோ லுக்ல அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு அழகா கிளாஸா நின்று நேரம் நின்று சுட்டாரு. ஸோ இது உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் தான். எப்பயுமே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயத்த பத்தியுமே அப்படியே கண்மூடித்தனமா நம்பி ஷேர் பண்ணாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு ஃபேக்ட் செக்கிங் பண்ணுங்க. அப்படி ஃபேக்ட் செக்கிங் பண்ணலன்னா என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம ரெகுலரா வீடியோஸ் வந்து போடுவோம். ஒரு சைக்காலஜி, ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் வீடியோ, ஒரு சயின்ஸ் ஃபேக்ட், ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ நிறைய கொலபரேஷன் பண்ணி போட போறோம். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணியப்பனு. தடா, பை, see you.